குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். ஒரு டிஸ்கிளைமரை பார்த்துடலாம், அப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இதை பார்ப்போம். நீங்கள் ஆஸ் யூஷுவல் நிஃப்டி வந்து ஒரு கேப் அப் சொல்லலாம், இல்லை ஃப்ளாட் ஓப்பனிங் சொல்லலாம். ஓகே, மற்ற பாசிட்டிவ் ஓப்பனிங். ஸோ என்ன நம்ம எதிர்பார்த்தோம், இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி ஓப்பன் ஆச்சுன்னா மேலே 25,513 வரைக்கும் போகும், ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னு பார்த்தோம், இதுக்கே சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டா ப்ரைஸ்ன்றதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஆனால் ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகணும் ஒரு வாட்டி நம்ம சொல்லியிருப்போம் எப்போவுமே. ஏன்னா இனிஷியல் ஓப்பனிங் வச்சு நம்ம முடிவுக்கு வர முடியாது. ஆனால் ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகாமல் கீழே வந்தது. ஸோ கீழே வந்தாலும் நம்மளை பொறுத்த வரையும் இதான் லோ, இதை உடைக்கணும், உடச்சி கீழே வந்தால் தான் நம்ம ஷார்ட் சைட் ட்ரை பண்ணணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு க்ளோசிங்லேயே அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மார்னிங் இது ட்ரேட் அங்கேருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிடுது. ஒரு இந்த ஐயை தாண்டி மேலே ஐ வச்சிருச்சு. ஓப்பனிங் தாண்டி ஐ வச்சோன்னே நமக்கு மார்க்கெட் புல்லிஷ் கன்ஃபார்ம் ஆயிடுது. ஸோ நமக்கு ட்ரேட் கிடைச்சதா அப்படின்னு பார்த்தா ஆஸ் யூஷுவல் ட்ரெண்ட் லைனை ஹையர் லோவை கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போச்சு, மார்க்கெட் போட்டு அப்படியே கனெக்ட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக ரீட்ரேஸ்மெண்ட் தான் ட்ரேட் எடுப்போம். ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சதான்னு பார்ப்போம். ஸோ லோ இங்கே தான், இங்கே ட்ரை பண்ணோம், கிடைக்கல. அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தோம், ஆல்மோஸ்ட் 50% வந்திருக்கு, வந்து கிடச்சிது. பட் இருந்தாலும் நம்ம ட்ரேட் எடுக்கலை, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக நமக்கு தெரியல, அதனால் வெயிட் பண்ணோம். பட் அந்த ட்ரேடை மிஸ் பண்ணிட்டோம்னு கூட சொல்லலாம், தெரியல நமக்கு எடுக்கிறதுக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம சொன்ன 25,13 அடிச்சுட்டு மார்க்கெட் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்ன் ஆச்சு. ஸோ ரிட்டர்ன் ஆகுதுக்கோசரம் நம்ம வந்து பிளைண்டாக நம்ம வந்து ஷார்ட் சைடும் போக முடியாது. ஆஸ் யூஷுவல் இந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுது. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாலே நமக்கு ஒரே ஷாக்கு, மார்க்கெட் அங்கேருந்து உடஞ்சிங்கன்னா நம்மளோட ட்ரெண்ட் லைன் ஆதின்னா நமக்கு டார்கெட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பட் ஆனால் பிளைண்டாக எடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து இப்படி வந்துட்டு கூட மேலே போகலாம் அப்படின்னு நமக்கு டவுட் வரும். ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷேடோ புல் பேக் போச்சு அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து இப்படி போயிருந்தா ஓகே, இப்படி வந்திருக்கு, இப்படி போய் இப்படி வந்து 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 இப்போ இப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, இங்கே நல்ல இருக்கு, இங்கே நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு, இங்கே பையர் ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிடுது, இங்கே பையர் ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிடுது. ஸோ இது அதுக்கப்புறம் இப்படி போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்படி போயிருந்துன்னா வேற விஷயம். எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் உடஞ்சிதோ நமக்கு ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சாச்சு, மார்க்கெட்டு கீழே விழ போகுது அப்படின்னு. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம், ஆனால் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லோ உடைக்கணும், இந்த லோ உடச்சிச்சு. ஃபர்ஸ்ட் இந்த லோ உடைச்சோன்னா ஓகே கன்ஃபார்ம் ஆகி இந்த லோயர்ல வச்சிச்சு. லோயர்ல வச்சோன்னா நமக்கு ஓகே ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து தைரியமா இதை கன்ஃபார்ம் ஆனோன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ எகைன் டீடைல்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் அங்கேருந்து கடற்கடன்னு வந்து நம்மளோட ஒரிஜினல் டார்கெட்டுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம அப்படி எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு தைரியமா எடுக்க முடியாது நம்ம ஃபீல் பண்ணோம்னா, ஏன்னா மார்க்கெட் புல்லிஷா இருக்கு, திரும்பலாம் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருந்தானா அப்போ என்ன பண்ணலாம், ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட் கிடைக்குதான்னு பார்க்கணும். ட்ரெண்ட் லைனை நம்ப முடியுதுன்னா இப்போ இங்கேருந்து நீங்கள் நான் இவ்வளோ தூரம் கீழே இறங்கிது, இவ்வளோ தூரம் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டாக 0.5 வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஐடியா தொட்டு மார்க்கெட் அங்கேருந்து கிடைக்குது. நமக்கு தெரியும் இன்னைக்கு எக்ஸ்பைரி கண்டிப்பாக மார்க்கெட் கீழே விழுன்னு. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் மணி 3 ஆயிடுது, நம்ம எடுக்கணும். பட் இந்த மாதிரி ட்ரேட் நம்ம ட்ரை பண்ணோம், ஏன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மி. ட்ரெண்ட் லைனை உடச்சோன்னு எடுத்துட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இவ்வளோதான், டார்கெட் இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேட் கிடைக்கும்போது எடுத்துட்டு நிம்மதியாக விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 24,500 புட் ஆப்ஷன் என்ன என்ட்ரி போயிருக்குன்னு பார்ப்போமா. ஸோ ஆல்மோஸ்ட் 35 100 போயிருக்கு. நம்ம எத்தனை மணிக்கு எடுத்துட்டு போவோம், 12:10 எங்க இருந்து பிரைஸ் பாருங்க. 12:10 பார்த்தீங்கன்னா 20 ரூபா இருந்தது, 100 ரூபா எடுத்து 5 டைம்ஸ். ஸோ இதுதான் நம்ம 20 ரூபா 1,400 ரூபா லெஸ் கொடுத்தோம்னா கிடையாது 4,000 ரூபா வருது. அதனால இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ல டார்கெட் இது கிடைச்சினாலே, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலே
அந்த மாதிரி டேட்டை விட்டு எடுத்தாலே போதும். நான் நார்மல் ட்ரேட் எடுக்கக்கூடிய அவசியம் இல்லை. ஸோ இதான் இன்னைக்கு நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இப்போ நாளையை பொறுத்தவரையும் புது எக்ஸ்பைரி எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு தெரியாது. அதனால ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த 15 மினிட்ஸ்ல இந்த கேப் ஃபில்அப் ஆகிடும். ஃபில்அப் ஆகிட்டு ஃபிளாட் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபில்அப் ஆயிடுச்சுன்னா 324 சப்போர்ட் எடுக்குதான்னு பார்ப்போம். எடுத்துன்னா மார்க்கெட் 355 513 போகும். சப்போஸ் இந்த 15 மினிட்ஸ்ல 260 உடச்சிச்சுன்னா டவுன் சைட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த 24261. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதுல பிரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்து இந்த கேப்பையும் ஃபில்அப் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இந்த லைனை உடச்சிச்சுன்னா கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டே மேட்டர் தான். ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.